அனைவருக்கும் வணக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, மாடியில இந்த காலத்துல என்ன பயிரிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பயிரிடணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இது தக்காளிக்கான சீசன்ங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா, நெறைய வகை போட்டிருக்கேங்க. அதுல எல்லாத்துலயும் நல்லா கொத்து கொத்தா பூ வச்சிருக்காங்க. இப்ப இந்த தக்காளியில இத பாருங்க, பூ காய் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனி தக்காளிக்கு நம்ம மாடி தோட்டத்துல பஞ்சமே இருக்காதுங்க. இப்போ தக்காளி நிறைய காய் வைக்கணும், நிறைய பிஞ்சு வைக்கணும் அப்படின்னா, இப்போ அடியிலேருந்து வருது இல்லைங்களா? அதை பாருங்க, இந்த மாதிரி கிளைகள் வருது இல்லையா? நம்ம அதெல்லாம் கட் பண்ணி விட்டுறணுங்க. இந்த தேவையில்லாத இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா, கட் பண்ணிட்டோம்னா, தக்காளியோடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம கீழே இருந்து அப்படியே அந்த கிளைகளோட வச்சுக்கிட்டே இருந்தோம்னா வளர்ச்சி கொஞ்சம் பாதிக்குங்க. ஏன்னா சத்துக்கள் அது எடுத்துக்கும். அப்ப நம்மளுக்கு குறைவான வளர்ச்சி தான் இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.